நீலகிரி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருக்கும் தேயிலை செடிகள், அதாவது டீ பிளான்ட்ஸ், உறைபனி பொழிவின் காரணமாக முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால தேயிலை தூள் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய பணப்பயிர் தேயிலை. இங்குள்ள தொழிற்சாலைகளில் தினந்தோறும் 12 லட்சம் கிலோ தேயிலை உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக அங்கு கடுமையான உறைபனி பொழிவதால் தேயிலை செடிகள் கருகி கரிய நிறத்தில் காட்சியளிக்கின்றன. குறிப்பாக உதகை, குன்னூர் மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்கள் உறைபனியால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. பயிரெல்லாம் போயிடுச்சுங்க. முக்கு வந்ததெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு எல்லாம் வெந்து போச்சுங்க. இதனால் எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. இன்னும் 3 மாதம் கழிச்சு மழை வந்து இன்னும் அதுக்கு முன்னால் அது முக்கு வந்தால் தான் எங்களுக்கு இலையாக இருக்கும். கிடைச்ச இலைக்கும் விலையும் இல்லை, கருகியும் போச்சு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. இனிமேல் லைஃப் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கடந்த ஒரு வாரமாக என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பனிப்பொழிவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால டீ இலையெல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கருக ஆரம்பிச்சதுனால மகசூல் நல்லா இருந்து கூட இப்போ எங்களால் பறிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். பனிப்பொழிவு தேயிலை உற்பத்தியை பாதிப்பதால் தொழிற்சாலைகளுக்கு வரும் பசுந்தேயிலின் அளவு வெகுவாக குறைந்துள்ளது. தேயிலை மகசூல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேயிலை வருத்தம் தேயிலை தொழிற்சாலைக்கு வெகுவாக குறைந்து விட்டது. பொதுவாக எல்லா தொழிற்சாலைகளிலும் வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் மட்டும்தான் தேயிலை தொழிற்சாலை உற்பத்தியானது செய்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய காலகட்டத்திலே ஓரிரு மழை கிடைக்கப்பெறவில்லை என்றால் தேயிலை உற்பத்தி மிகவும் வெகுவாக பாதிக்கப்பட்டுவிடும். இந்த உறைபனி காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை உற்பத்தி நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் கிலோவாக குறைந்துள்ளது. பனிப்பொழிவு நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் இனி வரும் நாட்களில் தேயிலை தூள் உற்பத்தி மேலும் குறையும் நிலை உள்ளது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 63,000 சிறு தேயிலை விவசாயிகளும் தேயிலை தொழிலை நம்பி உள்ள 1 லட்சம் தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தேயிலை தொழிற்சாலைக்கு வரும் தேயிலை பசுந்தேயிலைகளும் வெகுவாக குறைந்துள்ளதால் தேயிலை தூள் தயாரிக்கும் பணியும் முடங்கியுள்ளது. இதனால் தேயிலை விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்.